ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற குத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய்பிடியாதிருக்க வேண்டும். மதி கெட்ட பொய்மை ஆசையை மறக்கவே வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நொடி பொழுது உனை மறவாதிருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வில் மக்கள் எல்லாம் வாழ வேண்டும். உலகினிலே போர்களற்ற புது உலகம் பூக்க வேண்டும். பூவுலகில் மக்கள் எல்லாம் ஒத்திசைந்து ஓர் குடியாயுரைகின்ற புதுமை வேண்டும். தர்மம் எங்கு தழைத்தோங்க வேண்டும். தர்மமிகு கந்த கோட்டத்துள் வளர்தலம் ஓங்கும். தன்முகத்துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. வரமளிக்கும் வல்லற் பெருமானே. வளமளிக்கும் வல்லற் பெருமானே. அல்லவைகளையே வரமளிக்கும் கருணை கடலே. நீ அருளல் வேண்டும். நீ அருளல் வேண்டும். அன்பிற்கினிய இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகில் உலக ஒருமைப்பாட்டின் விடிவெள்ளியாக சமாதானத்தை மண்ணிலே மலரச் செய்வதற்காக அவதரித்த திருவருட்பிரகாச வல்லற் பெருமானாரின் அவதார தின விழா அருட்செல்வர் டாக்டர் நா. மகாலிங்கம் ஐயா அவர்களினுடைய தெய்வீக நினைவுகளோடு டாக்டர் மா. மாணிக்கம் ஐயா அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படி பொள்ளாச்சியில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தில் அவதார தின ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த அற்புதமான விழாவை பத்மாவதி அம்மாள், பகவதிராஜ், பெரியசாமி உள்ளிட்ட சன்மார்க்க சங்க நிர்வாக அன்பர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். சுவாமி வேதாந்தா, மூர்த்திலிங்க தம்பிரான் அடிகளார் ஆகியோரோடு நாமும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு வல்லற் பெருமானார் பற்றி சிறிது சிந்திக்கிற வாய்ப்பை வல்லற் பெருமானார் வழங்கினார்கள். நாடு முழுவதும் வல்லற் பெருமானாருக்கு இன்று அவதார தின விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நாம் இந்த விழாக்களிலே கண்ணுறுகிற காட்சிகள் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வல்லற் பெருமானார் பற்றி சிந்திக்கிறவர்கள், அகவல் பாராயணம் செய்கிறவர்கள், வல்லற் பெருமானாரினுடைய பெருமைகளை நெகிழ்ந்து அதிலே மூழ்கி திளைக்கிறவர்கள், இப்படி ஏராளமான சன்மார்க்க அன்பர்கள் இந்த மண்ணிலே செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
அதே சமயத்தில் வள்ளற் பெருமானார் பற்றி பொதுவாக சராசரி மனிதர்களிடத்திலே, சாதாரண மனிதர்களிடத்திலே இருக்கின்ற உணர்வுகள், வள்ளற் பெருமானார் அவர்கள் ஒளிவிளக்கு ஏற்றிய ஒரு அறைக்குள் சென்று இறைவனோடு கலந்து விட்டார்கள் என்பது உண்மைதானா? மனித வாழ்க்கையிலே மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம்தானா என்பது பற்றித்தான் பெரும்பான்மையான மனிதர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எளிய மனிதனும் இறைநிலை எய்த முடியும் என்கிற சூட்சுமத்தை சொல்லி தந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஞானி, இந்த மண்ணிலே அவதரித்த வள்ளற் பெருமான் என்பது இந்த மண்ணிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும். வள்ளற் பெருமான் அவர்கள் இறைநிலை எய்துகிற காலம் வரைக்கும் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேரைக்கும் கூவி கூவி அவர்கள் தெரிவித்தார்கள், மரணமில்லா பெருவாழ்வு என்பது மனிதர்க்கு சாத்தியமான ஒன்றுதான். அதை எல்லா மனிதர்களும் எட்ட முடியும். அதற்கு என்னுடைய வழியிலே வாருங்கள் என்று வழிகாட்டி அழைத்தார்கள். இங்கே இருக்கிற மனிதர்கள் அவருடைய அற்புதங்களிலே மூழ்கி போய் அது பற்றி ஆச்சரியத்தோடு பேசிக்கொண்டிருந்தார்களே தவிர, வள்ளற் பெருமான் இந்த மண்ணிற்கு, இந்த மானுடத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய பேருண்மையை இன்னும் இந்த மனித சமுதாயம் உணர்ந்து கொள்ளாத நிலையிலேதான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் மரணத்தை தழுவுகின்றன என்பது தவிர்க்க முடியாத இயற்கையினுடைய விதியாக இருக்கிறது. மனிதனாக பிறந்தவர்களுக்கும் அது மாறாத உண்மையாக இருக்கிறது. இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய எத்தகைய மனிதர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தையே ஆளுகிற அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, பல லட்சம் கோடிகளை குவித்து வைத்திருக்கக்கூடிய பொருள் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே தோன்றிய அவதார புருஷர்களாக இருந்தாலும் சரி, மனிதனாக பிறந்தவர்கள் அத்துணை பேரும் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய நியதியாக, உண்மையாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் வள்ளற் பெருமானார் போன்று, மாணிக்க வாசகர் போன்று, திருஞான சம்பந்தர் போன்று எல்லா மனிதர்களும் இறையோடு இறையாக கலந்து உய்ய முடியுமா என்பது மனிதர்க்கு எட்டாக்கனியாக இருந்தாலும், இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் இறைநிலை எய்துவது சாத்தியம்தான். அது சத்தியமானது என்பதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்திலே உயிர்த்த எந்த உயிர்களுக்கும் இல்லாத வாய்ப்பு மனிதருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் செய்த பெரும் புண்ணியங்களின் விளைவாகத்தான் இந்த வாழ்க்கை அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே மனிதராக பிறந்திருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களும் மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும். மனிதன் மரணமடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதன் பிறக்காமல் இருக்க வேண்டும். அந்த பிறவாத நிலையை எட்டுவதுதான் மரணமில்லாத பெருவாழ்வு. அந்த மரணமில்லாத பெருவாழ்வை எல்லா மனிதர்களும் எட்ட முடியும் என்பதைத்தான் வள்ளற் பெருமான் அவர்கள் இந்த மண்ணிற்கு வாரி வழங்கி இருக்கக்கூடிய திருவருட்பாவினுடைய பொக்கிஷமாக இருக்கிறது. அப்படி மரணமில்லாத பெருவாழ்வை மனிதர்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகம் தர்மத்திற்கானது, மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது. மனிதர்கள் அத்துணை பேரும் தர்மத்திற்காக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உணவு தேவையாக இருக்கிறது, இறை தேவையாக இருக்கிறது. மனிதனுக்கு அந்த உணவோடு
இறையோடு இறை உணர்வும் தேவையாக இருக்கிறது. மனிதனுக்கு இறையும் தேவை, இறையும் தேவை. அதை மட்டும் நாடி இந்த மனிதர்கள் வாழ்ந்தால், தர்மத்தோடு வாழ்ந்தால் இறைநிலை எய்தலாம். பிற மனிதனுக்கு, பிற உயிர்களுக்கு அணுவளவும் துன்பம் விளைவிக்காத, அனைத்து மனிதர்களுக்கும் உதவக்கூடிய அன்பும் கருணையுமாக எல்லா மனிதர்களும் இந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் ஞானம் பெற்றவர்களாக மலர்கிறார்கள், இறைநிலை எய்துகிறார்கள் என்பதைத்தான் வள்ளல் பெருமானவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்படி உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் பிற மனிதர்களுக்காக வாழுகின்றவர்களாக, பிற மனிதர்களுக்கு தொண்டும் சேவையும் செய்கிறவர்களாக, மனிதநேயம் கடந்து அனைத்து உயிர்களையும் நேசிக்கிற ஆன்மநேயத்தை நோக்கி பயணிக்கின்றவர்களாக மனித குலம் வாழும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பொறாமைகள் இல்லை, போட்டிகள் இல்லை, பூசல்கள் இல்லை, வன்முறைகள் இல்லை, தீவிரவாதங்கள் இல்லை. இந்த உலகத்தில் போர்கள் இருக்காது. உலக மக்கள் அத்துணை பேரும் சமாதானமுமாக, அமைதியுமாக, ஆனந்தமாக வாழ முடியும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை, உலக சமுதாயத்தை மலரச் செய்வதற்கு அனைவரும் முன்வருகிற பொழுது, அதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற பொழுது நீங்கள் ஞானம் பெற்றவர்களாக மாறுகிறீர்கள். நீங்கள் இறைநிலை எய்துவது சாத்தியமான ஒன்றுதான். அப்படிப்பட்ட தர்ம பாதையிலே பயணிப்பதற்கு, வள்ளலார் காட்டிய அந்த வழியிலே வாழ்க்கையை செலுத்துவதற்கு, இந்த உலகத்திற்கு அர்ப்பணிப்பதற்கு அனைவரும் முன்வர வேண்டும். அதன் மூலமாக அனைவரும் ஞானமடைந்த மக்களாக மலர்ந்து இந்த உலகத்தில் அனைவருமே இறைநிலை எய்துகிறவர்களாக மலர வேண்டும். இந்த உலகத்தில் போர்களற்ற சகாப்தம் பூக்க வேண்டும். உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரே குடும்பமாக வாழுகிற, அன்பும் கருணையுமாக அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்து ஒரு குடும்பமாக வாழுகிற உலக சமுதாயம் மலர வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த உலகத்திற்கு வழிகாட்டி வழங்கி இருக்கக்கூடிய ஆன்மீக நெறியாகும். அந்த பெருநெறியை எல்லோரும் பெறுவதற்கு வள்ளல் பெருமானின் அருட்கருணை அருள் புரியட்டும். எல்லோரும் ஞானம் பெற்றவர்களாக, இறைநிலை எய்துகின்றவர்களாக மலருங்கள். பரிபூரண நல்லாசிகள், பரிபூரண நல்லாசிகள்.